விட்டு போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. பின்னாடியும் வியூ நல்லா இருக்கு. முன்னாடி ஹாய் கைஸ், சென்னை டு மணாலி ட்ரிப்பில் நாங்கள் எல்லோரும் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இருக்கோம். இதோட ஸ்பெஷலிட்டிஸ் என்னன்னு வந்து இப்போ கவின் சொல்லுவார், கேட்டுக்கோங்க. லாங்கர் தென் 9.2 kilometers. இவன் படிச்சு அப்படியே சொல்றான். ஆக்சுவலா இத இந்தியால நாங்க ஐம் நாட் ஷுர், எங்களுக்கு கரெக்டா தெரியல. இது வந்து ஒரு 9 kilometers லாங் டனல். இந்தியாலே இதுதான் லாங்கஸ்ட் டனல். இன்னொரு டனல் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்க ரீசெண்டா ஒரு 1 year முன்னாடி வந்து அந்த டனல் வந்து இடிஞ்சு விழுந்து ஒரு 30 பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்களா, அந்த டனல் தான். இதுக்கப்புறம் அதுதான் அது கட்டினாங்க. அதான் இதுக்கு மேல இந்தியால லாங்கஸ்ட் டனல் இது. அதுக்கப்புறம் ஆமா, இது வந்து ஒரு 9 கிலோமீட்டர் வந்து மலையை கொடைஞ்சு உள்ள டனல் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நேரா 9 கிலோமீட்டர் டனல் வெளியே வந்தோடனே உங்களுக்கு ஸ்னோ காமிக்கணும். சூப்பரான மிஸ்பிரைசிங் வியூ கிடைக்கும். கொஞ்சம் அப்படியே மேல தூக்கி கொஞ்சம் டில்ட் பண்ணு. இப்ப போடுற சாங் இந்த இடத்துல நாங்க 1 year பிஃபோர் வந்தப்போ ஒரு சின்ன டாய்லெட் இருந்துச்சு. அதை நான் நிஜில் நீ அட்டாச் பண்ண நான் கொடுக்குறேன். எதுக்குன்னே தெரியாம செம வியூவோட இருந்துச்சு. ஆனா நாங்க வந்தப்ப காஞ்சி போய் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் பச்சையா இருக்கு. பரவாயில்ல, அதாவது நான் வந்திருக்கல, அதனால பசுமையோட இருக்கு. சரி வாங்க போலாம் வாங்க. வியூ எல்லாம் பார்க்கலாம் வாங்க. கிரேசியான வியூ. சொர்க்கத்துக்கு வழி மாறி வந்து சொன்னாங்க. வழுக்குது கைஸ். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நாமளே ஸ்கேட்டிங் பண்ண போறோம். வாங்க மேல போறோம். 3, 2, 1. இதெல்லாம் பாருங்க, ஏஐ இல்ல, விஎஃப்எக்ஸ் இல்ல. இங்க நாங்க எவ்வளவு சுத்தினாலும் எங்களை ஸ்டிக் பண்ணி வைக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. ஃபுல் மவுண்டன்ஸ் நாங்க தான் இருக்கோம். ஃபுல்லா நாங்க தான். கைஸ், அட்வென்ச்சர் யாருமே இல்லாம, எந்த சேஃப்டி கிட்டும் இல்லாம தனியா பண்ண போறோம். இது சைக்கிள் போகிறோம். பல்லாச்சிங் வெறியிலே இருக்கான்டா. சூப்பரா இருக்கு. ஆனா இது அழுக்கா இருக்கு. விளையாட்டு கூட நாங்க அழுக்கால இருந்துட்டாங்க. கைஸ், இது ஆக்சுவலி வந்து ஸ்னோ. 2 சைடும் ஸ்னோ தான் இருக்கு. நீங்க இது வந்து ரோடு மலைக்கு நடுவில் போறோம்னு நினைக்காதீங்க. 2 சைடும் ஃபுல்லா ஸ்னோ. இந்த ஸ்னோ சீசன்லாம் மெயினா இந்த ஏரியா வந்து லாக் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா இந்த ஸ்னோலாம் ரோட்ல விழுந்து ஃபுல்லா பிரச்சனை ஆகுன்றதுனால. ப்ளூ ஹார்ஸ் ஒன்லி காஷ்மீரில் மட்டுமே தெரியுற ப்ளூ ஹார்ஸ். பியூட்டிஃபுல் ப்ளூ ஹார்ஸ். நைட் ஸ்டேக்கு இங்கே தான் வந்தோம். இங்கே ரூம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரில. நம்ம அங்கேருந்து நேராக இங்கே வந்தோம். எங்கே போகிறதுனே தெரில. நாளைக்கு உங்களுக்கு ஸ்னோலாம் காட்டுறேன். இப்போ வர வழியில் சும்மா ப்ராப்பராக நாங்கள் எதுவும் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணல. வர வழியில் சும்மா எக்ஸைட்மெண்ட் ஓவர் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் அங்கே மட்டும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு. இங்கே பாருங்க, ஒருத்தன் உங்க யாராச்சும் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுவான். ரூமே இருக்காது. ரூம் இல்லாமல் சரி ரூம் இருக்குண்டான்னு கூட்டு வந்து எங்களை எங்கே நிறுத்தி வச்சிருக்கான். எங்கே கூட்டு வந்து நிறுத்திருக்கான் தெரியுமா அவன்? நடு ரோட்டில். அவன் தாங்க அங்கே பாருங்க, நடு ரோட்டில் நின்றுருக்கு ரூம் இல்லாமல். வராம பாருங்க, ப்ளூ வார், கிரேசி ப்ளூ வாரம். தாயை நம்பினார் கைவிடப்படார்.
கிரேசி ப்ளூ ஆரம். இந்த ப்ளூ ஆர் ஆனா ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ப்ளூ ஆர் ரசிச்சிட்டு இருக்கு. அப்போ ஹோட்டல்ல எங்களுக்கு தங்கறது ரூம் இல்ல, திரும்ப நாங்க இப்போ முடிஞ்சிரும், இந்த நைட் முடியணும்ல. 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போன இந்த குள்ளூர்ல செத்து போயிருவோங்க. ஆல்ரெடி செத்து போய் தான் ஏதோ பொழைச்சு வந்திருக்கோம் கைஸ். முடியல கைஸ். இங்க பாருங்க, எடிட்டிங் இல்ல, விஎஃப்எக்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. ப்ளூ ஆர் எங்க இருக்கோம்? கிரேசி ப்ளூ ஆர் கைஸ். இங்க பாருங்க, ப்ளூ கலர் ஜாக்கெட், ப்ளூ கலர் ஹேர் அண்ட் ப்ளூ ஆர். ஆக்சுவலா மோர் தென் 1 hour இந்த ப்ளூ ஆர் இருக்கு. நம்ம ஊர்ல ஜஸ்ட் 5 to 10 minutes தான் இருக்கும். இங்க 1 hour plus இருக்குங்க. கிரேசியா இருக்கு. அதுவும் பாருங்க, கிரேடேஷன் ஃபார்ம் ஆகுது கீழ இருந்து அப்படியே மேல. வாவ், சூப்பரா இருக்கு. நான் லைட்ல தான் போடுறேன், வேற வழியில இருக்கு. 30ஆம் நாள் காலை 2 மணி. இரவு ஏப்ரல் 30 இரவு, சாரி, ஏப்ரல் 30 இரவு 7:30. ஆமா guys, 7:30. இது வந்து 9வது நாள். பாரு சாய் எப்படி டே 9 இன்னைக்கு. எங்க இருக்குன்னா சிசூர்ல இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ப்ளூவா சிசுல இருக்க நினைச்சீங்களா? குசுல இருக்கும். சூப்பரா இருக்கு கைஸ். 1 ஹவருக்கு மேல இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கொஞ்சம் முன்னாடி ஸ்னோ வந்து அப்படியே ஸ்னோவுக்கு அதுக்கு செம்ம பிரைட்டா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. என் க்ரஷை வந்து சொன்ன ஆசையா தான் இருக்கு, ஆனா வந்து அது யாருக்கு தெரியக்கூடாதுனால நான் வந்து அப்படி உள்ள வச்சிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ நிறைய பார்க்கலாம். நிலாவை சுத்தி நம்ம போகுது நிலவை சுத்தி நம்ம போயிட்டு இருக்காது. என்ன கீழே இருந்து போகுதுடா. சூப்பர் தெரியுதா? சூப்பரா. என்னதுடா அது தெரியலையே. வாடா வா காய்ஸ், இங்க பாருங்க, ஒரு அதிசயத்தை பாருங்க. ஸோ கைஸ், குட் மார்னிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி தான் நம்ம ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். நேற்று நைட்டு நாம் வந்து இந்த ரூம் செக்இன் பண்ணிட்டோம். நேற்று நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் குளிச்சு எழுந்திரிச்சு ட்ரெஸ் மாற்றி கிளம்பிட்டோம். உங்களுக்கு அழகழகான ஸ்னோவை காட்டுறேன். நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நேற்று வர வழியில் பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். இப்போ போய் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ரூம்லேருந்து, அதாவது நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம்லேருந்து இருக்கிற பால்கனி வியூ பார்க்குறீங்களா? இதான் ரூம்லேருந்து இருக்க பால்கனி வியூ. திறந்து காட்டுற மாதிரி வாங்க, அந்த ஸ்னோவில் போய் விளையாடலாம். நாங்கள் இன்னும் கிளம்பல. போகிறதுக்கு முன்னாடி ட்ரோன் விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ட்ரோன் விட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு மேலே தெரியுதுன்றதை பார்க்குறீங்களா? பாருங்க, ட்ரோனில் இப்படி தான் தெரியுது. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கைஸ், ஸ்னோவில் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த டிஷர்ட் செட் ஆகுமான்னு தெரில. நான் வேறு அவசரப்பட்டு போட்டேன். போய் மாற்றிட்டு வந்துடுறேன். இது எப்படி கைஸ் இருக்குது இந்த ஷர்ட்டு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் நானே நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஆனால் இருந்தாலும் குளிரும். இது வேறு ஏர் ஹோல்ஸ் மாதிரிலாம் இருக்குது உள்ள. கைஸ், எந்த ட்ரெஸ் போட்டாலும் செட் ஆகலை. அதனால் கடைசியாக டீசெண்டாக எடுத்து இதே போட்டேன். ஏன்னா இது போட்டால் தான் செட்டு ஆகும். செட் ஆகிறதையும் விட தாக்கு பிடிக்க முடியும் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டால் தான். அதனால் தாக்கு பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டேன். ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஜாக்கெட்டு, அதுக்குள்ளே ஒரு பனியன், அதுக்குள்ளே ஒரு ஜாக்கின்னு, அதுக்குள்ளே ஒரு டிஷர்ட்டு, அதுக்குள்ளே ஒரு இன்னர் பனியன், இப்படி போட்டு தான் சுற்றிட்டு இருக்கோம். அவ்வளோதான், நம்ம கிளம்ப போகிறோம். போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன். ஏன் இப்படி போட்டால் தான் தாக்கு பிடிக்க முடியும்னு ஏன் சொல்கிறேன்னா, லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே பனியாக இருக்குது. நம்ம ரோட்டுக்கு நடுவில் தான் போகிறோம். நெஞ்சில் அப்படியே அடிக்குது பனி, அப்படியே குளிர் காற்று அடிக்குது அப்படியே நெஞ்சில். அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோ ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்னோவில் விளையாண்டுட்டு இன்றைக்கி நைட்டே நாங்கள் பஸ் ஏறி டெல்லி போயிட்டு, டெல்லியிலேருந்து ஃப்ளைட் ஏறி சென்னை போயிடுவோம். சென்னையிலேருந்து நான் சேலம் போகணும், இவன் சென்னையிலேருந்து ஒசூர் போகணும். ஓகே, இப்போ நம்ம எங்கெங்கே போக போகிறோன்றதை
வாங்க வீடியோக்குள்ள. எல்லாருமே எல்லா விளாகர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா கைஸ், இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரையும் தொடர்ந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல எப்படி அந்த விஷயம் சொல்றாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு என்ன லைஃப்ல நடக்க போகுது, ஒரு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. சுவாரஸ்யமா நடக்குமா இல்லை சுவாரஸ்யம் இல்லாமல் நடக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. இப்போ எனக்கு தெரியாது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு. நடக்கிற வழியில் என்ன, போகிற வழியில் என்ன நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இந்த கோயில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த லொக்கேஷன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கு. ஸ்னோ இருக்கா? கோயிலுக்குள்ள போவோம். ட்ரைபாட் கவின் அப்படியே ட்ரைபாட் எடுத்துட்டு வாடா. ரொம்ப சூப்பர் இருக்கு. கோயில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்கு கைஸ். இது பாருங்க, இது அந்த சுற்றி விடுவாங்களே இப்படி அந்த விஷயம் கோயில். இங்கே பாரு, இங்கே இருக்கு கைஸ். அதுக்கு ஸ்னோ இருக்கா? கோயிலே ஸ்னோ இருக்கு. ஸ்னோவில் விளையாடும் சாய்கர் சார். இப்போ நம்ம ஸ்னோ இருக்கு, நான் அழுக்கா இருக்கு. அதில் இப்போ நம்ம நினச்சா விளையாடலாம், ஆனால் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. இப்போ இந்த கோயிலை எப்படி கும்பிட்றது, சாமியை பற்றி நமக்கு தெரியாது சுத்தமாக. ஆனால் யாராக இருந்தாலும் எங்களை காப்பாற்றுங்க. நாங்கள் தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க. ஷூவை கழட்டி விட்டு தான் உள்ளே வரேன், வலது கால் வச்சு தான் உள்ளே வரேன். நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சுற்றி விடுவாங்க. இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் சுற்றலாமான்னு தெரியல, இல்லை ரைட் ஹேண்டில் கூட சுற்றலாம். பயமாக இருக்குது, ஏன்னா சாமி விஷயத்தில் நம்ம விளையாடல. நல்லா இருக்கு கைஸ். இது இருக்கு, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால தான் நான் மெதுவாகவே பேசுறேன். நீட்டா இருக்கு கோயில். ஆக்சுவலி அது என்ன கோயில் அப்படின்றத நான் இப்போ சொல்றேன் கொஞ்ச நேரத்தில், என்னன்னு விக்கிபீடியாவில் பார்த்துட்டு. இதெல்லாம் வாசனோட லாகெல்லாம் பார்த்துருக்கு. இது போயிட்டே இருக்கு பாருங்க உள்ள. இது நம்ம தள்ளி விட்டு சுத்திட்டு அழகா கவின் சுத்திட்டே வரான். ஏன் கவினே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இல்லையா உனக்கு? அவ்வளோதானா? நமக்கு இது பெருசா தெரியுதா? இந்த கோயிலை விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. பின்னாடியும் வியூ நல்லா இருக்குது, முன்னாடி கோயில் இருக்குது. சாமி நம்மளை காப்பாற்றுவார். தயவு செய்து சாமி கடவுளே எங்களை பத்திரமா எங்கள் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்க. நாங்கள் பத்திரமா இது வரையும் வந்துட்டோம். இங்கே வியூ நல்லா இருக்குது கைஸ். இந்த கோயில் எங்கே இருக்குது என்ன எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்களுக்கு தெரியல. ஆனால் இதை விட நல்ல நல்ல கோயிலெலாம் நிறைய இடத்துல இருக்குது. இது சும்மா யாரும் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க போல். பூசாரி பக்தர்கள் யாருமே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு வந்தோம், நாங்கள் பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் கைஸ். கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து கோயில் அழகை பார்க்கலாம் வந்தோம், ஆனால் ரொம்ப நேரம் இங்கேயே இருந்துட்டோம். அதே மாதிரி இந்த ஃப்ரேமில் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடணும். இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு, லிரிக்கல் சாங் தான். அதுக்கு டான்ஸ் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதோ உடனே இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி இங்கேயே ஆடிட்டோம். அதனால் கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்கும், பொறுத்துக்கோங்க. அது இந்த விலாக் போகிறதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் போட்டுருவேன். இந்த விலாகில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் எனக்கும் இவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பனிக்குள்ளே போகலாம். அடுத்தது பனி தான் நம்ம போகிறோம், எங்கேயும் நிற்காமல் போகிறோம். நின்னதுனால தான் எங்களுக்கு லேட் ஆச்சு. இப்போ நிற்காமல் போகிறோம். எல்லாம் ஹரிபரியாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல கைஸ். கரெக்டாக பின்னாடி எல்லாமே மவுண்டைன்ஸு, இங்கே இப்படி கோயில் அழகாக இருக்குது. முக்கிய கோயில். பாய் பாய், எங்களை காப்பாற்றுங்க.
மட்டும் இப்போ இங்கே விட்டுட்டு போக வந்திருக்கோம். ஏன்னா அவன் நம்ம கூட வரப்போகிறதில்ல ஊருக்கு. ஸோ அதனால் அவன் மட்டும் இங்கே இருக்க போகிறான். நானும் கவினும் மட்டும்தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நமக்கு வந்து நாளைக்கு 12 மணிக்கு ஃப்ளைட்டு. இப்போது இன்றைக்கி நைட்டு நாங்கள் இங்கேருந்து டெல்லி போகணும். டெல்லியிலேருந்து நாம் சென்னை போகணும். அவனை இங்கே விட்டுட்டு நாம் போயிடுவோம். தலைவன் தனியாக இங்கே சோலோ ட்ராவலிங் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல்காரங்களே கப்பிள்ஸுக்காக ஒரு ஊஞ்சல் கட்டி விட்டுருக்காங்க. அதில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லோரும். ஆனால் நல்லா இருக்கு அங்கேருந்து ஃப்ரேம் பார்ப்போம். அந்த கப்புள்ஸ் அங்கேருந்து போனாங்கன்னா நாம ஏதோ 1-2 ஃப்ரேம் எடுப்போம். நல்லா பாருங்கள் கப்புள்ஸ் அழகாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பேக் வியூ அப்படியே இது யார் என்னன்னு தெரில. ஆனால் என் ஃப்ரேம் நல்லா எடுக்கலாமோ வேணாம், அவங்க பர்மிஷன் இல்லாமல் எடுக்க வேணாம். இப்போ சாய் தங்க போகிற ரூமோட வியூவும் நம்ம இருந்த ரூமோட வியூவும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது சூப்பராக இருக்கு. அழகா இப்படி நின்றுட்டே இருக்கலாம் ஜாலியா. ஒரு டீ ஒன்று குடிக்கணும் போல இருக்கு இப்போ இந்த வியூவை பார்த்துட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு நாங்கள் டீயே குடிக்கல. நம்ம வந்துட்டு ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் போனோம்ல, அங்கே மட்டும் தான் குடித்தோம். வேற எங்கேயுமே டீ குடிக்கவே இல்லை. நல்லா இருக்கு கைஸ் ஒரு மாதிரி அப்படின்னு பார்த்து. இந்த சவுண்டு, இந்த குளிர் காற்று, வெயில் அடிச்சும் குளிரான காற்று, இந்த தண்ணியோட சவுண்டு, ஸ்னோ மவுண்டைன்ஸு எல்லாம் சூப்பராக இருக்கு. காய்ஸ் இந்த ரோட்டுக்கு நடுவில் தான் நம்ம நேற்று போனோம். இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக் பாருங்க, ஏகப்பட்ட டிராஃபிக் இன்னைக்கு ஃபுல்லாக. 1 வீக் எங்கே இருக்கு? நாங்கள் ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அசைன்மெண்ட்காக வந்திருந்தோம். இங்கே தான் இருக்கோம். எந்த காலேஜ் நீங்கள்? லைட் அண்ட் லைஃப் அகாடமி ஊட்டி. லோயலாவில் படித்தேன். முடிச்சுட்டு இப்போ ஊட்டியில் ஃபோட்டோகிராஃபி. டிராவல் ஏஜென்சி பேர் என்ன சொன்னீங்க? ஹாலிடே ஹப். இப்போ இந்த ரோடு பிளாக் ஆன காரணத்தினால நாங்கள் வண்டியை திருப்பிட்டோம். வண்டியை திருப்பி இங்கேயே பார்க்கிங் போட்டு 1 கிலோமீட்டர் நடந்துனா ஸ்னோ பார்க் போகிறோம். இவ்வளோ நாள் நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பெரிய ஒரு டிராவலராக ஃபீல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நாங்கள் நடந்து போகிறோம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு டூரிஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி லொக்கேஷன். இதுக்கு தான் நம்ம இப்போ டிஜிட்டல் விளாக்ல கூட காமிச்சிருப்போம். எந்த ஒரு இடமுமே கமர்ஷியலைஸ்ட் ஆகாத இடத்த தான் நம்ம காமிச்சோம். ஏன்னா எதுக்குன்னா பாருங்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சோம். நம்ம தேடி தேடி உள்ள போனோம். இன்னைக்கு தேடுறதுக்காக தான் உள்ளே போட மாட்டிக்கிட்டோம். எங்க இருந்தாலும் சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல போயிட்டு இருக்கோம். இவர் வேற சேஃப் சோல்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருக்கிறாரு. எவனாவது எங்க இருந்தாச்சும் சுட்டுனானே என்ன பண்றது? என்னடா இது மெல்ட் ஆகி மேல ஊத்துறா, அவ்வளவுதான் மாட்டிட்டேன். அப்படியே ஃப்ரீ டைட்டானிக்ல வர மாதிரி ஃப்ரீஸ் ஆகி செத்துடலாம். நடக்கிறதுக்கே ரிஸ்கான இடமா இருக்குது. நான் வேற இந்த ஒரு கருப்பு பேண்டை வச்சு ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இதுவே இவ்வளவு அழுக்காயிரும். ஒயிட் வேற போட்டிருக்கா கவின். என்னென்னமோ சொல்றாப்ல, என்ன சொல்றாப்ல. ஒரு பனி இவ்வளவு டிராபிக்கை உண்டாக்கும் அப்படின்றது நமக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதாவது ஒரு பனி ஐஸ்ல தன்னோட தண்ணிய மணிக்கு உனக்கு பஸ் 60 கிலோமீட்டர் தான் 1.5 ஹவர்ஸ்ல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அங்கிருந்து நீங்க டாக்ஸி பிடிச்சி டோபி வரணும். டோபில இருந்து நீங்க பட்டாளிப்புல் போகணும். அங்கதான் உங்களுக்கு பஸ் ஷார்ப்பா 5 o'clock. 5 வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டெலாம் ரெண்ட் எடுத்துக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். அமௌண்ட் எடுத்து இங்கே ரெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போய்க்கலாம். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த மனுஷனை நம்பி தான் அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். இவர் அசால்ட்டாக வண்டியில் வந்துட்டாரு. ஓகே ப்ரோ பாருங்க. ஆக்சுவலா இதுக்கு மேல போனா எதா இருக்கு. Why after this anything is there? There is activities. Only if you want to enjoy snow here. If anybody want to do activity, then we go there. No snow after this. No, there is lot of snow. Good activity. இவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் ஸ்னோ பார்க்காமே போகிறோம். பார்த்துட்டோம், ஆனால் விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இல்லை. ஃப்ரீ மைண்ட் செட்டோட நமக்கு விளையாட முடியாது. ரொம்ப கச இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஆக்சுவலா இங்க ஒரு மினி தமிழ்நாடு தான் இருக்கு. ஆமாம், இங்கே மினி தமிழ்நாடு தான் இருக்குது. தமிழ்நாடு ஒரு 150 பேர் இருக்காங்க தமிழர்கள். தமிழ்லயே ரொம்ப நேரம் இன்டராக்ட் பண்ணிருந்தோம். ஆமாம்.
அப்ப நிஜல் கேக்குறான், அப்ப எங்க கூடலாம் தான் ஹிந்தில பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு. இடத்துக்கு வந்துட்டோம். நேற்று என்னன்னா அதுக்கு உள்ள போய் அங்கெல்லாம் போய் அப்படி போய் இந்த மலைக்கு பின்னாடி போய் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னன்னா 2 வீலர் அதுக்குள்ள அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க. அதான் ஏன்னு தெரில. எவ்வளோதான் வண்டி இதோட பிளாக் பண்ணிட்டு வண்டி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாம் இப்போ இங்கே இருக்கிற அழுக்கு ஸ்னோலையே என்ஜாய் பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம். ஆனால் ஒரு மாதிரி இதே இல்லை, ஒரு ஃபீலே இல்லை ஸ்னோவை பார்த்துட்டு. ஏதோ நம்ம ஊரில் சேர் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்னோவில் விளையாடணுன்ற ஒரு ஃபீலே போயிடுச்சு எனக்கு. சரி, நான் உங்களுக்கு விளாகில் வேறு சொல்லிட்டேன்ல, எப்படியாவது யாராவது நினச்சிருப்பீங்க ஸ்னோ பார்க்கலாம் விளாகில் காட்டுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. என்ன தான் பண்ணுறான் இவனுக்கு அங்கே போய் அப்படின்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ண வேணான்ட்டு தான் இப்போ விளாக் ஸ்னோஃபால் நாங்களே கிளியர் பண்ணுறோம். எல்லாம் பாருங்க டேரை போட்டு உக்காந்துட்டாங்க. ஏதோ மேட்டூர் பார்க்குக்கெல்லாம் போனால் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்க. கசன்னு இருக்குது. நான் நேற்று எடுத்த வீடியோ வந்து போர்ட்ரேட்டில் எடுத்து வந்துட்டேன், இல்லைன்னா விளாக்லையாச்சும் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. மலைக்கு மேலே நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம்னு சொல்லி கத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு நாங்களும் இருக்கிறோம், நிறைய பேரும் இருக்கிறாங்க. இங்கே நேற்று இந்த கருமம்லாம் எல்லாமே நாங்கள் தருக்கி சைக்கிள் போயிட்டு இருந்தோம். இடத்துலேருந்து இங்கேருந்து அங்கே தான் போனோம். ஆனால் பயமாக இருக்குது. இவங்க போட்டிருக்க ஷூ வழுக்கலை, நாம் போட்டிருக்க ஷூலாம் வழுக்குது கைஸ். விழுந்துட்டேன் கைஸ், நானுமே விழுந்துட்டேன். உட்காந்தே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டேன் நான். என்ன வேலைக்கு ஆகுது, ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு கைஸ், பேண்ட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்னோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனசு விட்டுருவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல நல்ல ஸ்னோவை உங்களுக்கு மாண்டேஜை கவர் பண்ணி காட்டுறேன். வழுக்குது, அதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. குழியாக இருக்கிற ஸ்னோவில் நடந்தீங்கன்னா வழுக்கலை. ஆல்ரெடி ஒரு ஸ்னோவில் எவனாவது நடந்துக்கும் கஷ்டம்தான். எந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுமே இல்லை, ஆனாலும் இந்த தண்ணி எங்கேருந்தோ வருது, ஸ்னோ கட்டிலேருந்து. எல்லாம் பாருங்க மண்டி போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக. ஒரு பக்கம் ஸ்னாப்பு, ஃபுல்லாக ஸ்னாப்பு தான். ஸ்னாப் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. அந்த அக்கா தலையில் தூக்கி போட்டு சாய் பாவம் பார்த்து விட்டோம். பயப்படம் இல்லை, பாவம்னு விட்டுட்டான். அழுக்கா இருக்கு ஸ்னோ. ஸ்னோவே வெறுத்துட்டு இருந்தாங்க. நானும் ஸ்னோவே வெயிலுக்கு இப்படி இது நாங்க வந்தப்போ கூட ஸ்னோ டைட்டா இருந்துச்சு, அழுக்கா இல்ல. அருமா கொடுத்தவனுங்க கச அவனுக்கு ஊரு நிரூபிச்சிட்டாங்க போல. ஆமா, நம்ம ஊரா இருந்து என்ன கேவலமா இருந்திருக்கோம். அதை வேணா உண்மை, நம்ம ஊரா இன்னும் கேவலமா இருந்திருக்கோம். கண் முன்னாடி ஸ்னோ இருக்குதா, இதுதான் ஸ்னோ. அது எங்களுக்கே தெரியும்டா அப்படிங்கிறீங்களா. ஆனால் ஒரு இதே இல்லை, ஒரு சந்தோஷம், இந்த என்ஜாய்மெண்ட் ஃபீல் இல்லை. ஏன்னு தெரியல. நாங்கள் ஆளுங்க இருக்க மாட்டாங்க நினச்சி வந்தோம், விட மாட்டாங்க. ஓ ஏய், ஓரளவுக்கு விட மாட்டாங்க. போலீஸ் இருக்காங்கடா, போலீஸ் இருக்காங்க, விட மாட்டாங்க மேலே. நம்ம நினச்ச மாதிரி என்ஜாய் பண்ணோம்னா நேற்று சீக்கிரமாக வந்து நேற்றே போயிருந்துருக்கணும். ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் தான். வெய்ய சொல்லிடு நட்டிக்குது முடிஞ்சுக்கு. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒன்று படுத்துருக்குது, ஏதோ திமிங்கல மாதிரி ஒன்று படுத்துருக்குது. அதான் ஓ அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க கைஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே வந்து இதுக்குள்ளே போகுது. இப்போ நம்ம மாட்டோம் அழகாக காட்டணும்னா அதான் அங்கே இருக்கிறதெல்லாம் தான் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் எல்லாம் அழுக்கு பண்ணிட்டாங்க. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, கசன்னு இருக்கானுங்க பார்த்தீங்களா.
அப்படியே எறும்பு எறும்பு மாதிரி அப்புறம் நான் குட்டி குட்டியா 5 குட்டி குட்டியா இவ்வளோ பேர் இருக்காங்க. தனியாக என்ஜாய் பண்ணல. அங்கே பாருங்க டான்ஸ் ஜாலியாக ஆடிட்டு நாங்களும் ஆடிட்டோம். அதிகபட்சம் 2 மணி நேரம். ஏதோ சிக்கன் பண்ணா ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அது ட்ரெண்ட்ல இருக்கு போல. ஏய் எலான் மஸ்க் போட்டுருக்கோம் பாக்கலையா? எலான் மஸ்கே போட்டுட்டாரா? எலான் மஸ்க் குழந்தைங்களோட பண்ணியிருக்கோம். சிக்கன் பனானான்னு போட்டுருக்கோம். ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. நாங்கள் தான் எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரியும். ஏய் டோபி பஸ் ஸ்டாப் இருக்குடா. கோபி பஸ் ஸ்டாப். ஏய் நம்ம ஸ்பெஷல் ஸ்னோமேன் செஞ்சு இருக்குமா? அதுதான் நம்ம கடை சாப்பிட்டு இருந்தோம். அதுதான் கோபி பஸ் ஸ்டாப். கீழே போய் எனக்கு மட்டன் கறி சாப்பிட்டு எதுவுமே பண்ண முடியலன்னா ஐஸ் ஸ்னோமேன் செஞ்சு விளையாடுவோம். உயிர் மேல அவ்வளோ பயம் இருக்கு. சிரிப்பா தான் இருக்கு. ஆனா அதாக்கா நான் அதை விட பெரிய பயந்தாங்கோழி. இப்போ நீங்க பார்த்ததெல்லாம் தான் ஸ்னோ. இந்த vlog நான் இங்கேயே இப்பயே முடிச்சுக்கிறேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்டடாக தான் இருக்கேன். ஏன்னா நான் நினைச்ச மாதிரி உங்களுக்கு vlog கொடுக்க முடியல. அதனால ரொம்ப டிசப்பாயின்மெண்டடாக இருக்கேன். சாரி ஃபார் தட். ஸோ வீடியோ தப்பி தவறி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸாக கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறேன். ஓகே பாய்.